அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உன்னதமானவரும் உயர்ந்த தேவனுமாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய சத்தத்துக்கு அவர் செவிசாய்த்து கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆம், அப்படிதான். மாம்சமான எல்லோரும் சகல தேசங்களிலிருந்தோம், சகல பாஷைகளிலிருந்தோம், சகல ஜாதிகளிலிருந்தோம் இந்த ஆண்டவருக்கு நேராக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து வாழுகிறத இந்த நாட்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது என்றார். யூதர்களை பார்த்து, பரிசேயர் சதுசேயர்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கி விட்டீர்கள் என்று அங்கே சொல்லுகிறார். பாருங்க, எவ்வளோ வேதனையான காரியம். பாரம்பரியம். இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? தங்கள் பாரம்பரியத்துக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். அவர்களுடைய குலத்துக்கான பாரம்பரியம், அவர்கள் குடும்பத்துக்கான பாரம்பரியம், அவர்கள் கோத்திரத்துக்கான பாரம்பரியம், அவர்கள் வாழுகிற தேசத்துக்கான பாரம்பரியம், இதற்கு பின்னாலே போகிறார்கள். தேவனுடைய கட்டளைகளை அறிய வேண்டும், தேவன் என்ன சொல்லுகிறார் என்கிறதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணம் அநேகருக்கு இல்லாமல் போய்விடுகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே தங்களுடைய பாரம்பரியத்தை நிறைவேற்றும்படியாக தேவனுடைய கற்பனைகளை அவர்கள் வியர்த்தமாக்கி ஒன்றுமில்லாதது போல அங்கே ஆக்கி விடுகிறத நாம் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் அதைத்தான் செய்கிறார்கள். ஏதோ மனுஷன் சொன்ன காரியங்கள், மனுஷன் எழுதின காரியங்களை அதை பெரிய உபதேசங்களாக, அதை விட்டு மாறக்கூடாது என்று சொல்லி பாரம்பரியங்களை கை கொள்ளுகிறார்கள். யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று. ஆனால் இவர்கள் தேவாலயத்திலே குர்பான் என்று ஒரு காணிக்கையை ஏற்படுத்தி, நீ அந்த காணிக்கையை செலுத்தினால் போதும், நீ உன் தகப்பன் தாயை கவனிக்க வேண்டியதில்லை என்று சொல்லி பாருங்கள், அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய விட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் என்று சொல்லுகிறார். தாய் தந்தையை கவனிக்க விடாமல் ஏதோ குர்பான் என்கிற காணிக்கையை வாங்கி, ஆம் அவனுக்கு பாவம் இல்லை, பிரச்சனை இல்லை என்று சொல்லி அவனை திடப்படுத்தி அவனை அனுப்புகிறார்கள். தாய் தந்தையை கவனிக்க விடுகிறதில்லை. வேதனையான காரியம். பாரம்பரியத்துக்கு அல்ல, தேவனுடைய கட்டளைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்கள். கொலோசையர் நிருபத்தில் படிக்கிறோம், 2வது அதிகாரம் 20ஆம் வசனம் 21வது வசனங்களிலே, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன என்று கேட்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தவர்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி நாம் ஜீவிக்கிறவர்கள். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டுமே தவிர, மனுஷனுடைய உபதேசங்களை பார்த்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற காரியங்களுக்கு விலகி அவ்விதமாக நாம் காணப்படக்கூடாது. வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை கீழ்ப்படியுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பரிசுத்தமான வழியில் நடக்கும்படியாக உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர். அவைகளை கருத்தாய் நாங்கள் கை கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபைகளையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். மனுஷனுடைய பாரம்பரியங்களை நம்பி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஓட்டத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு எப்படியாவது உம்முடைய பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய். இந்த நாளிலும் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளிடத்திலே திரளாய் விளங்க பண்ண இவர்களை ஆசீர்வதியும். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.